ரொம்ப அதிகமாக பாசம் வச்சுட்டாங்கன்னா சீக்கிரம் விட்டு போயிடுவாங்க அப்படிங்கிற ஒரு ஒரு சின்ன வயசுலேருந்து ஒரு தாட் இருக்கனால நான் மேக்ஸிமம் தனியாகவே இருப்பேன். என்னை பார்த்தீங்கன்னா தனியாக சுற்றிட்டு இருப்பேன், தனியாக மூவி போவேன், தனியாக சாப்பிடுவேன், தனியாக ஸ்டே பண்ணுவேன். ஒரு 3 வருஷமாக ஏதாச்சும் ஓவர் திங்க் பண்ணிட்டு தூங்கவே மாட்டேன். ஸோ எனக்கு வந்துட்டு யாருமே கூட ரொம்ப க்ளோஸாக இருக்க மாட்டாங்க. அது வரமா சாபமாக தெரில. ஸோ தனியாக வந்து பழகிட்டேன். வீட்டில் சண்டை போட்டு வந்துட்டேன் இங்கே தனியாக சென்னையில். இந்த ஷோக்கு வந்ததுக்கப்புறம் தான் கொஞ்சம் சிரிக்கிறேன். அதுக்கு முன்னால் ரொம்ப ஒரு மாதிரியாக இருப்பேன். ஸோ மேக்ஸிமம் எனக்குன்னு யாருமே இல்லை. ஃப்ரெண்ட்ஸுன்னு சொல்லுவேன், அவங்களும் வந்துட்டு அவங்க வேலையை பற்றி சேர்ப்பாங்க. நான் தான் கூப்பிடுவேன் வாங்க சொல்லி. அவங்களுக்கு ஃப்ரீ டைம் இருக்கும்போது இல்லை அவங்களுக்கு போர் அடித்தா மட்டும் என்னது பார்க்குறோம், யாருமே கிடையாது. சரி, அவங்க கூட இருந்து தர வழியை விட நான் தனியாக இருந்து வர வழி எனக்கு கம்மியாக தான் இருக்குது. ராம் அப்படிங்கிற வந்துட்டு ஒரு தனிமைப்படுத்தப்பட்ட என்ன சொல்லணும்னா, தனிமைங்கிறது 2 இருக்குது. ஒன்று மற்றவங்களால் தனிமைப்படுத்தப்படுறது, இன்னொன்று நம்மளை நாளே தனிமைப்படுத்திக்கிறது. இதில் நான் செகண்டு என்ன நானே தனிமைப்படுத்திக்கிட்டேன். எல்லாக்கிட்டேருந்து விலகி வந்துட்டேன். இங்கே யாரும் வேணாம், நான் தனியாக வந்துட்டேன். ஸோ நிறையா கஷ்டம் இருக்கும். நிறையா டைம் எனக்கும் என்னோட பில்லோஸ் தான் தெரியும், என் தலைவனுக்கும் எனக்கு தான் தெரியும் ஒரு எப்படி இருக்குன்னு சொல்லி. அந்த மாதிரி அவ்வளோ சிம்பிள்.